இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. ஏப்ரல் தொடக்கத்தில் மத்திய கிழக்கின் பாதுகாப்பு சூழல் இதுவரை இல்லாத அளவிற்கு மிக மோசமான கட்டத்தை எட்டியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான நேரடி மோதல்கள், அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது மற்றும் ஹிஸ்புல்லாவின் ஏவுகணை தாக்குதல்கள் என போர் மேகங்கள் இப்பகுதி முழுவதையும் சூழ்ந்துள்ளன. ஈரானின் நிலப்பரப்பில் இஸ்ரேலின் அதிரடி தாக்குதல். அதாவது, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிவிப்பின்படி இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் 70% எஃகு உற்பத்தி திறனை அளித்துள்ளது. ஈரானின் ஆயுத தயாரிப்பு திறனை முடக்குவதும் புரட்சிகர காவல் படையின் நிதி ஆதாரங்களை சிதைப்பதும் இதன் முக்கிய நோக்கமாகும். ஏவுகணை மற்றும் ட்ரோன் தயாரிப்புகளுக்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களை ஈரான் இழந்துள்ளதாக இஸ்ரேல் கருதுகிறது. அடுத்து, அமெரிக்க போர் விமானம் வீழ்த்தப்பட்ட விவகாரம். இந்த மோதலில் மிக முக்கியமான திருப்பு முனையாக அமெரிக்காவின் அதிநவீன F-35 மின்னல் போர் விமானம் ஈரானிய வான் பாதுகாப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. ஈரானின் உரிமை கோரல். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்பை கொண்டு இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானத்தை வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. தேடுதல் வேட்டை இடம்பெறுகிறது. மாயமான அமெரிக்க விமானப்படை வீரரை தேடும் பணியில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இதற்கிடையில் அமெரிக்க வீரர்களை பிடித்துக் கொடுப்பவர்களுக்கு ஈரான் வெகுமதிகளையும் அறிவித்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய நகரங்களில் ஈரானின் ஏவுகணை மழை. ஈரான் தனது கிளஸ்டர் ரக ஏவுகணை மூலம் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களை தாக்கியுள்ளது. ரோஸ்ஹாயின் இங்குள்ள உயர் அழுத்த மின்சார பாதையில் ஏவுகணை தாக்கியதால் நகரம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ராமத் கான் ஏவுகணை தாக்குதலால் இங்கு ஒரு குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்துள்ளது. டெல் அவீவ் மற்றும் பெட்னிப்ராக் இந்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சிதறல்களால் பொதுமக்கள் காயங்களும் வாகனங்களுக்கு சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. லெபனான் எல்லையில் ஹிஸ்புல்லாவின் போர்முறை. வடக்கு இஸ்ரேல் எல்லையில் ஹிஸ்புல்லா அமைப்பு நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை ஏவி வருகிறது. எல்லையில் இருந்து தொலைவில் உள்ள பகுதிகளில் இருந்து ஏவுகணைகளை ஏவுவதன் மூலம் இஸ்ரேலின் அயன் டோம் அமைப்பில் இருந்து அவர்கள் தப்பிக்க முயல்கின்றனர். லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் முக்கிய பாலங்களை இஸ்ரேல் தரைப்படை தகர்த்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகள் ஒருங்கிணைந்து ஈரானை ஒடுக்கும் முறையில் ஈடுபட்டுள்ள நிலையில் ஈரான் தனது பதிலடி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஹோர்முஸ் ஜலசந்தியை மூடும் ஈரானின் மிரட்டல் உலகளாவிய பொருளாதார நெருக்கடியை உருவாக்கும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போர் எதிர்வரும் நாட்களில் மேலும் விரிவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 பிப்ரவரி இறுதியில் தொடங்கிய இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு ராணுவ நடவடிக்கை தற்போது 36வது நாளை எட்டியுள்ளது. இந்த போர் வெறும் எல்லை மோதலாக இல்லாமல் ஒரு நாட்டின் பொருளாதார மற்றும் தற்காப்பு அடித்தளத்தையே தகர்க்கும் நோக்கில் நகர்ந்து வருகிறது. முதலாவதாக, ஈரானின் எஃகுத்துறை முடக்கம் ஒரு பொருளாதார தாக்கம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் சமீபத்திய அறிவிப்பின்படி ஈரானின் 70% எஃகு உற்பத்தி திறன் திட்டமிட்டு அளிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் மிகப்பெரிய எஃகு நிறுவனம் மொபாரகோ உள்ளிட்ட 2 பெரும் ஆலைகள் முழுமையாக செயலிழந்துள்ளன. ஏவுகணைகள், ஆளில்லா விமானங்கள் மற்றும் கனரக ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களை ஈரான் இழந்துள்ளது. இந்த ஆலைகளை மீண்டும் சீரமைக்க ஓராண்டு காலம் வரை ஆகலாம் என தெரிவிக்கப்படுகிறது. வான்வழி போர், அமெரிக்க போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டதாம். சர்வதேச ஊடகங்களின்படி ஈரான் எல்லைக்குள் நுழைந்த அமெரிக்க போர் விமானங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளன. F-15 ஸ்ட்ரிக் ஈகிள் ஈரானின் தென்மேற்கு பகுதியில் அமெரிக்காவின் F-15E வகை விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதில் இருந்த 2 வீரர்களில் ஒருவர் அமெரிக்க சிறப்பு படைகளால்
மீட்கப்பட்டுள்ளார். மற்றொரு வீரரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஈரான் தரப்பு இது F-35 ரக விமானம் என கூறினாலும் சிதைந்த பாகங்களின் அடிப்படையில் அது F-15E என நிபுணர்கள் உறுதி செய்துள்ளனர். ஈரானிய வான் பாதுகாப்பு படை பாரசீக வளைகுடா பகுதியில் மேலும் ஒரு அமெரிக்க ஜெட் விமானத்தையும் ஒரு A-10 தண்டர்போல் விமானத்தையும் தாக்கி வீழ்த்தியதாக கூறி வருகிறது. போர் முனையில் புதிய திருப்பம். 48 மணி நேர போர் நிறுத்தம் நிராகரிப்பு. அதாவது அமெரிக்கா முன்மொழிந்த 48 மணி நேர தற்காலிக போர் நிறுத்தத்தை ஈரான் இன்று, அதாவது ஏப்ரல் 4 அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. தனது நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை போர் தொடரும் எனவும் தெரிவித்து தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. லெபனான் எல்லை. ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது இதுவரை 1422 தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக பதிவாகியுள்ளது. இதற்கு பதிலடியாக லெபனான், சோமோர் மற்றும் மஸ்காரா பகுதிகளை இணைக்கும் முக்கிய பாலங்களை இஸ்ரேல் தகர்த்துள்ளது. இது ஹிஸ்புல்லாவிற்கு வரும் கூடுதல் படைகளையும் ஆயுதங்களையும் தடுக்க மேற்கொள்ளப்பட்ட உத்தியாகும். சிரியா மற்றும் சூடான். இஸ்ரேல் ஈரான் போர் சிரியாவிற்கு பரவியுள்ளது. கோலான் குன்று பகுதியில் இஸ்ரேலிய டாங்கிகள் நடத்திய தாக்குதலில் சிறிய குடிமகன் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார். அதேபோல் சூடான் தலைநகர் ஹார்டூமிலும் இன்று சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய பாதுகாப்பு நிலை, அதாவது ஏப்ரல் 7 இன்றைய நிலவரம். வான் பாதுகாப்பு. இஸ்ரேலின் அயன் டோம் மற்றும் ஏரோ அமைப்புகள் ஈரானிய ஏவுகணைகளை இடைமறித்து வருகின்றன. மனிதாபிமான உதவி. டெல் அவிவ் நகரில் மெட்ரோ நிலையங்கள் மற்றும் சுரங்கங்கள் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு புகலிடங்களாக மாற்றப்பட்டுள்ளன. அமெரிக்க நிலைப்பாடு. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதமான இழப்புகள் ஈரானுக்கு பேச்சுவார்த்தையை பாதிக்காது என தெரிவித்துள்ளார். இந்த மோதலானது நவீன காலத்தில் மிக சிக்கலான வான்வழி மற்றும் தொழில்நுட்ப போராக மாறியுள்ளது. ஒருபுறம் பொருளாதார தடைகள் மற்றும் உட்கட்டமைப்பு அழிப்புகள், மறுபுறம் நவீன போர் விமானங்களின் வீழ்ச்சி என மத்திய கிழக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நகர்கிறது. 2026 ஏப்ரல் மாதத்தில் நாம் கண்டுவரும் இந்த மோதல் வெறும் இஸ்ரேல் ஈரான் இடையிலான எல்லை சச்சரவு மட்டுமல்ல. இது நவீன காலத்தின் போருத்திகள் எவ்வாறு மாற்றமடைந்துள்ளன என்பதற்கான சாட்சி. இந்த மோதலில் நீண்டகால விளைவுகளை நாம் 3 முக்கிய கோணங்களில் பார்க்கலாம். அதாவது, 1. பொருளாதார போர்முறை. இஸ்ரேல் ஈரானின் 70% எஃகு உற்பத்தி திறனை அளித்திருப்பது ஒரு நாட்டின் இராணுவ பலத்தை அதன் பொருளாதார வேரியிலேயே கிள்ளியறியும் புதிய உத்தியாகும். கனரகத்தின் தொழில்நுட்பங்கள் முடக்கப்பட்டுள்ளது. ஒரு நாடு தனது ஏவுகணை மற்றும் ஆயுதங்களின் தேவைகளை பிற நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. இது ஈரானின் தற்சார்பு போர்த்திறனை நீண்ட காலத்திற்கு பாதிக்கும். 2. தொழில்நுட்ப சவால்களும் வான்வழி மேலாதிக்கமும். அமெரிக்காவின் அதிநவீன F-35 மற்றும் F-15E போர் விமானங்கள் குறித்த செய்திகள் வான்வழி மேலாதிக்கத்தில் ஏற்பட்டுள்ள விரிசல்களை காட்டுகின்றன. உலகின் மிகச்சிறந்த பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு அமெரிக்க தயாரிப்பு விமானங்கள் வீழ்த்தப்படுவது சர்வதேச ஆயுத சந்தையில் ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேபோல இஸ்ரேலின் அயன் டோம் போன்ற அமைப்புகளையும் மீறி ஈரானிய ஏவுகணைகள் மின்சார கட்டமைப்புகளை தாக்குவது தொழில்நுட்ப போட்டியில் இருதரப்பும் சமபலத்துடன் மோதுவதை உணர்த்துகிறது. 3. பிராந்திய மற்றும் உலகளாவிய தாக்கம். இந்த மோதலில் லெபனானால் சிரியா மற்றும் ஏமன் என படர்ந்து வரும் மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றியமைக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவின் நேரடி தலையீடு மற்றும்
ட்ரம்ப் நிர்வாகத்தின் அதிரடி முடிவுகள் இந்த பிராந்தியத்தில் ஒரு நிரந்தர அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. மறுபுறம் கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் சர்வதேச வர்த்தக பாதைகளில் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள் உலக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலைக்கு தள்ளக்கூடும். இவ்வாறு பொதுவாக நோக்கினால் மத்திய கிழக்கு தற்போது ஒரு எரிமலையின் விளிம்பில் நிற்கிறது. தற்போதைய நிலையில் இந்த போர் ஒரு முழுமையான உலக போராக மாறுமா அல்லது ஒரு தரப்பின் சரணாகதியுடன் முடிவிற்கு வருமா என்பது வரும் நாட்களில் அமெரிக்கா மற்றும் ஈரானின் அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்தே அமையும். எவ்வாறாயினும் 2026 இந்த போர் வரலாறு அதிகார பரவலாக்கத்திலும் இராணுவ தொழில்நுட்பத்திலும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தடமாக மாறியிருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை.